சுயமவில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்ற சந்ததமும் எனை மறவாத சாத்தவாள் வழித்தோள் என் சந்தோஷ செய்தி இதுவே அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனில் ஒன்று செய்தாலும் அந்த கவனம் நான் அந்த வேலையில் இருக்கணும், நான் இருக்க வேண்டும். அடுத்த வரி என்னங்க? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டும். எத்தனை வயசுல சொல்லி கொடுத்தாங்க? 5 வயசுல சொல்றாங்க. கிட்டத்தட்ட இங்க போய் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் இப்போ அங்கதான் இருக்காங்க. ஆபரேஷனுக்கு 30 லட்சம். அது வளரக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கல்லீரல். கிட்டத்தட்ட 6 பேருக்கு பிறகு கொடுக்கலாம். அப்ப என்னுடைய கல்லீரலோட மதிப்பே நான் கணக்க போட்டா 6 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த உடல் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி உடம்பை தயார் பண்றோம். எடுத்தையுமே பயிற்சி எந்த ஆசனமும் செய்யக்கூடாது. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதுக்காக அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சார் லெஃப்ட் லெக் பண்ணுங்க. சூப்பரா செய்றீங்க. பெண்கள் எல்லாம் அற்புதமா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே சுத்துங்க. கால் மாவாட்டுற மாதிரி ஆப்போசிட்ல சுத்து. கொஞ்சம் அப்படியே பிளெக்சிபிள் பண்ணுங்க. பாருங்க. அப்படியே திருப்பி மூச்சு எடுத்துட்டு பின்னாடி வளைங்க. மூச்சு விட்டுட்டே முன்னாடி போவீங்க. மூச்சு எடுத்துட்டு பின்னாடி. ரெகுலராகவே செய்யலாம். ஆக்சுவலா இது வந்து வார்ம் அப் பயிற்சி. இது செஞ்சாலும் கூட போதும். உங்களுக்கு கை வச்சுக்கலாம். அப்படிங்க வளச்சுழல் இடச்சுழல் வளச்சுழல். அட்லீஸ்ட் சாப்பாட்டை பெனஞ்சு சாப்பிட்டாலே சுகர் வராது. ஏன்னா இங்க நிறைய வறுமை புள்ளிகள் இருக்கு. நல்ல நல்ல மெதுவா செய். இப்ப அப்படியே கீழே மேல பாருங்க. உங்க தாடை வந்து கீழே டச் பண்ணணும். மேல அப்படியே அண்ணாந்து பார்க்க. பின்னாடி போக மெதுவா பாருங்க. எல்லா உறுப்புகளும் நான் செய்கிறது. உண்மையாகவே இன்னைக்கு ஒரே உடல் இருக்க உறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டே இருக்கு. அந்த திருப்பி கொஞ்சம் பாதத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. பாதத்தை தொடருங்க, தொட்டுக்கலாம். இப்ப என்ன பண்றீங்க? உங்க வலது கால மடக்கி இடது கால நீட்டி கையை பின்னாடி கொண்டு வந்து காலம் முன்னாடி கொண்டு வந்து சரி காலை நிமிந்து பாரு. இந்த அப்படி பாரு. இதுதான் கரெக்ட். இப்ப என்னன்னா மடக்கிற காலை பின்னாடி நீட்டுங்க. மடக்கிற காலை பின்னாடி நீட்டு இப்ப கட்ட வரல் நுனியில நீங்க நிக்கணும். இப்ப அப்படியே என்ன பண்றீங்க? குப்பை படுத்துருங்க. அஷ்டாண்டு தூண் நெஞ்சு அமுத்தி புஜாங்காசனம். இந்த பாம்பு தலையை தூக்குற மாதிரி ஒரு 5 செகண்ட். இந்தாவும் இன்னொரு தடவை செய்யுங்க. பக்கவாட்டு சக்கராசனம். இப்ப அப்படியே கை ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துட்டு கை கீழே இறக்கிட்டு இப்ப அந்த கை செய்யுங்க. இன்னொரு கை செய்யுங்க. அப்படியே போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் வந்துருங்க. இதெல்லாம் ரொம்ப எவ்வளவு நேரம் செய்ய முடியுமே செய்யுங்க. ரிலாக்ஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி முயற்சி. அவ்வளவு சூப்பரா செய்யறாங்க மேடம் எல்லாம். சரி அப்படியே காலை மாத்தி வச்சு செய்யுங்க. ஒரு தடவை அடுத்த காலை மாத்தி வச்சு போதுங்க. அப்படியே ஸ்ட்ரைட் வந்துருங்க. இப்ப இந்த காலத்தை விட்டு அந்த கை பாரு. அங்கே ஒரு 4 மூச்சு நேரம் அப்படியே சைட்ல கொண்டு வந்து கீழே வச்சு 1 உள்ளங்கை கேப்லாம் வச்சு 2 மேலே இருக்கு 3 4 down. இது ரொம்ப முக்கியம். மூச்சு. இப்ப மூச்சு எடுத்துட்டு கையை பின்னாடி விடுங்க. இன் மூச்சு விட்டுட்டே அவுட் மூச்சு இழுத்துக்கொண்டே இன் மூச்சு விட்டுட்டே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சுத்துங்க. அதே மாதிரி பேக்ல சுத்துங்க. மெதுவா சுத்துங்க. நல்லா ஷோல்டர் நல்லா அந்த ஆயில் விட்ட மாதிரி அப்படியே முன்னாடி சுத்துங்க. நீச்சல் அடிக்கிற மாதிரி உடம்பு ஆடாம கை மட்டும் சுத்தி வாங்க. சூப்பர். லெஃப்ட் சைடு காலை ஊந்திருங்க. லெஃப்ட்
இப்ப ரைட் சைடு காலை உந்திக்கிங்க. நல்லா பின்னாடி தெரிகிற அளவுக்கு திரும்பணும். பின்னாடி ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி நிக்கிற தலை தெரிகிற அளவுக்கு நீங்க திரும்பி இருக்கோம். ரைட், லெஃப்ட், ரைட், left, right. பக்கத்தால் இருக்கக்கூடிய 2 விரலும் மடக்கணும். கட்டை விரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 விரலும் மடக்கணும். மடக்கிட்டீங்களா? இதுதான் பொசிஷன். இப்ப இந்த கட்டை விரல வலது துவாரத்தில் வைக்கிறேன். சரிங்களா? இதுதான் பொசிஷன். சரி, நீங்க கையை கீழே வச்சு வச்சு இடது துவாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வலது துவாரத்து வழியா மூச்சு காத்து வெளியே ஏற்றுங்க. இப்ப அப்படியே வலது மூச்சு வழியாக இழுத்து அப்படியே இடது மூச்சு வழியாக இங்க எல்லாம் நீங்க போறீங்க ஆசிரமங்கள் எல்லாம் போகும்போதெல்லாம் இந்த பயிற்சி செய்யும். ஒரு நாளைக்கு முடிஞ்சா காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை மெதுவா செய்யும். மூச்சு காத்து வெளியேற்றி பயிற்சி நிறைவு செஞ்சு வலது துவாரத்தில் நிறைய பண்ணக்கூடாதுங்க. லெஃப்ட் சைடு மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சு காத்து வெளியேற்றி அப்படியே நிறைய பண்ணிக்கங்க. கையை கோர்த்து கண்களை மூடி